வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மசாலா டீ. அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இந்த மசாலா டீ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இந்த மாதிரி டீ செஞ்சு நம்ம ஒரு நாளைக்கு 4 டைம் குடிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நமக்கு காய்ச்சல் வராது, சளி வராது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்மளை முழுமையாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான டீ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மசாலா டீயோட மசாலாவுடைய பண்புகள் சொல்லியிருக்கேங்க. என்னென்ன அது செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு. இந்த கிராம்பு நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்துங்க. கிருமிகளிலிருந்தும் அலர்ஜியிலிருந்தும் நம்ம காக்கிறது. அடுத்து பட்டைங்க. பட்டை என்ன பண்ணுதுன்னா, அதில் நிறைய சத்துலாம் இருக்குதுங்க. மக்னீசியம், இரும்பு, கால்சியம், அப்புறமா முக்கியமான தாதுப்புகள்லாம் இருக்குங்க. இது வெப்பத்தை தரும் நறுமண பொருட்கள் உள்ளதால் சளி, காய்ச்சல் இதிலிருந்துலாம் நம்மளை பாதுகாக்கிறதுங்க. சோம்புங்க. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன். இதில் வைட்டமின் சி அதிக அளவு இருக்குங்க. ஜலதோஷம், சுவாச பிரச்சனை எல்லாமே நீக்குதுங்க. மிளகு 2 டேபிள் ஸ்பூன். இந்த மிளகுல எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இத்தினூண்டு தாங்க இருக்குது. ஆனால் அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க. மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. ஆஸ்துமா, சளி, இருமலை போக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. மக்னீசியம், பொட்டாசியம், இரும்பு, நார்ச்சத்து, வைட்டமின் சி, கே இதெல்லாமே இதில் இருக்குங்க. ஓமம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதுலேயே அநேக சத்துக்கள் நிரம்பி இருக்குங்க. சளி, மூச்சு பிரச்சனை எல்லாமே நீக்குது. மூக்கடைப்பை நீக்கிறதுங்க. வயிற்று பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இல்லை கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கரோட்டின், தயாமின் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குங்க. இதில் ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இந்த ஏலக்காய் சுவாச கோளாறை போக்கக்கூடியதுங்க. ஜலதோஷம், இருமல், தொடர்ச்சியான தும்மலாக இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த ஏலக்காய் சாப்பிட்டா சரியாயிடும். அப்புறம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டு இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. நெஞ்சு சளி அதனால் நெஞ்சில் கட்டிக்கொண்டு மூச்சு விட முடியாமல் இருக்கும் இல்லைங்களா, சிரமப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு கூட இந்த ஏலக்காய் சாப்பிட்டா சரியாயிடுங்க. சளி, இருமலுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுதுங்க. அன்னாச்சிப்பூ 1ங்க. இது வைரஸ், காய்ச்சல், சளி, உடல்வலி, தொற்றலை நீக்குதுங்க. வைரஸ் கிருமியை அழிக்கக்கூடிய மருந்தான சகிமிக் அமிலம் இதில் உள்ளதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இதில் இருக்குங்க. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை மற்றும் ஈஸ்ட் இவைகளெல்லாம் கொல்லக்கூடிய பயோ ஆக்டிவ் பொருட்கள் உள்ளதுங்க. நம் உடலில் எந்த ஒரு தொற்றுகளும் ஏற்படாமல் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுதுங்க. உடலில் இருக்கும் நச்சுக்களை முழுமையாக அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்குதுங்க. காய்ச்சல், சளி, இருமலை குணமாக்கும். இப்போ நம்ம டீ தயாரிக்கலாங்க. அதுக்கு இந்த மசாலா பொருட்களை அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், ஓமம், மிளகு எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லாவே பொடியாயிடுச்சு. இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த இஞ்சி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த இஞ்சி தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பவுடரை இதில் போட்டுக்கலாங்க. 1 டீ போடுறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். 2 டீ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நான் 2 டீ செய்ய போகிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நான் அரையாக காமிச்சிருக்கேன். 1 டீக்கு 1/2 டேபிள் ஸ்பூன், 2 டீக்கு 1 டேபிள் ஸ்பூன் இதாங்க அளவு. இது கொதிக்கட்டுங்க. இதில் இருக்க எல்லா இதுவுமே இந்த தண்ணியில் இறங்கட்டுங்க. எல்லா மருத்துவ குணங்களும் அதில் இறங்கிட்டோம். இப்போது 1/4 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இல்லைன்னா 2 பிஞ்ச் மஞ்சள் போட்டுக்கலாங்க. இந்த மஞ்சள் போடுறதுனால மஞ்சள் வாசனைலாம் வராது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குங்க. கண்டிப்பாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள், இஞ்சி இதோட நற்குணங்கள் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டீ போட்டு குடிக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது.
இப்போ நான் 2 டம்ளர் பால் ஊற்றி இந்த டீ போடுறேங்க. இப்போ இது லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ நான் கொதிச்சா தாங்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா டீ தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கொதித்ததுக்கப்புறமா டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன், நான் 2 டம்ளர் போடுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் டீ தூள் போடுறேங்க. இந்த டீ தூள் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா லாஸ்ட்டில் சொல்கிறேங்க, எதுக்கு நம்ம இந்த டீ தூள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், தேன் யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. நம்ம இந்த மசாலா டீ குடிக்கிறது வேஸ்ட்டுங்க. அதனால் நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டீயை வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கப்பில் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டம்ளருக்கு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம கப்பில் ஊற்றிட்டு நம்ம குடிச்சிக்கலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அருமையான டீ ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், குடிக்க போகிறேங்க. நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. இப்போ டீ தூள் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து அநேகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. அப்புறம் தொற்று நோயிலேருந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த டீ தூளில் இருக்குங்க. அப்புறமா நம்ம இப்போ எடுத்த முயற்சி இருக்குது இல்லைங்களா, இந்த மசாலாலாம் சேர்ந்து நம்ம இந்த டீ போட்டோம்லங்க, அந்த வந்து ஊக்குவிப்பாக இந்த டீ தூள் பயன்படுதுங்க. நம்ம எந்த ஒரு இஞ்சி டீ போட்டாலும் அந்த இஞ்சி டீக்குரிய மருத்துவ குணத்தை வந்து ஊக்குவிப்பானாக இந்த டீ தூள் பயன்படுதுங்க. அதனால் நம்ம பிளாக் டீயாகவும் போட்டு குடிக்கலாம், அது ரொம்ப நல்லதுங்க. ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டீ குடிக்க முடியுமோ குடிச்சிக்கோங்க. மஞ்சள் பற்றி சொல்கிறேங்க. மஞ்சள் வந்து ஜலதோஷம், இருமல், மூக்கடைப்பு, சளி போன்றவைகளுக்கு நிவாரணியாக செயல்படுதுங்க. அநேக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அப்புறமா இஞ்சி வந்துட்டு ஆயுர்வேத மருந்துகள் இருதயம் என்று அழைக்கப்படுதுங்க. சுவாசப்பாதை சீராக்கிறது, சளி காய்ச்சலை விரட்டுகிறதுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, நோய் தொற்றுகளையே அண்டவிடாமல் பாதுகாக்குதுங்க. இந்த மாதிரி அநேக சக்தி நிறைந்த இந்த டீயை குடித்து நீங்களும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.